நாம் தமிழர் கட்சியினர் அவங்களோட தேர்தல் சின்னத்தை, அதாவது அந்த கலப்பை விவசாய சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சுவர் விளம்பரம் செய்கிறாங்க. அந்த சுவர் விளம்பரத்தை எவனோ ஒருத்தையும் அழிச்சிட்டு போயிருக்கான். அது அந்த சின்ன மக்களுக்கு தெரியாத மாதிரி அதில் கரியை பூசுறது, அதில் சிமெண்ட் கலவையை எடுத்து அடிச்சு விட்டு போகிறது, சாணியை எடுத்து அடிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரியான ஒரு அராஜக போக்கு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பிற கட்சியினர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பொருளாதாரத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் தான் அவங்க கை காசை 10 ரூபா 20 ரூபான்னு போட்டு ஏழை மக்கள், கூலி தொழிலாளிகள் இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச காசை போட்டு இது போன்ற ஒரு முயற்சிகளை எடுத்து பண்ணுறாங்க. அந்த பொறுப்பாளர் இது 3 நாளாக நாங்கள் செஞ்ச ஒரு வேலை, அந்த சுவரை பிடிச்சி அதுக்கு வெள்ளை அடித்து ஓவியரை பிடிச்சி அவருக்கு பணம் கொடுத்து இந்த ஓவியத்தை வரைஞ்சி இது முழுமையாக தயாராகிறதுக்கு 3 நாள் எடுத்துச்சு தம்பி, ஒரே நாளில் இதை அழிச்சு விட்டு போயிருக்கான் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இது டிவிக்கு சேர்ந்த தற்குறிகள் செஞ்சுருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் அவங்க சந்தேகிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த தாவேக்காவினர் நாம் தமிழர் கட்சியினரை வம்புழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பொதுமக்களுக்கு இடையூறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பழனி கோவிலுக்கு பக்தர்கள் காவடி எடுத்துக்கிட்டு கடவுளை மட்டுமே மனசில் நினைச்சு வரக்கூடிய ஒரு இடம் கோவில். அந்த இடத்துல அரசியல் பாட்டை போட்டுறான் ஒரு தற்குறிப்பைய. ஒரு ஆன்மீகத்துக்காக மன அமைதிக்காக போகக்கூடிய ஒரு இடம் தான் கோயில். அந்த இடத்துல அரசியலை திணிக்கலாமா, அரசியல் பாடலை ஒளிபரப்பலாமா? அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத தற்குறியாத்தான் விஜய் கட்சிக்காரன் இருக்கான். மக்களெல்லாம் எரிச்சலாகி காரி துப்பிட்டு போகிறான். எவனும் உளுர ஓட்ட கூட உலாம ஆக்கிடுவாங்க போல. டிவிக்கேவை சேர்ந்தவர்கள் மக்களுக்காக போராடி வழக்கு வாங்குறதில்ல, மற்றவங்ககிட்ட வம்பிழுத்து பொதுமக்களுக்கு இடையூறு செஞ்சு தான் வழக்கு வாங்குறான். அப்படி வழக்கு வாங்கினாலுமே சரி, நம்ம கட்சிக்கார பையன் அவன் இப்படி வழக்கில் மாட்டிக்கிட்டானே, நம்மளை நம்பி வந்த பயலே, அவன் அந்த வழக்கிலிருந்து அவன் விடுதலை ஆகிறதுக்கு நம்ம ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுப்போம், அவனுக்கு உதவி செய்வோன்னு அந்த டிவிகேனுடைய தலைமை உதவுதா? அவனை அம்போன்னு விட்டுட்டு போயிடுது. 41 பேர் செத்தப்பையே ஓடி போனவர் விஜய், அவர் எப்படி உதவுவார்? ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. மக்களுக்காக ஒவ்வொரு போராட்டையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது. அந்த சமயங்களில் நாம் தமிழர் கட்சி மேலே பல வழக்குகள் தொடுக்கப்படுது, அந்த நிர்வாகிகள் மேலே, பொறுப்பாளர்கள் மேலே, போராடின தம்பிமார்கள் மேலே. அந்த சமயத்தில் அண்ணன் சீமான் வழக்கறிஞர் பாசறையில் சொல்கிறாரு, எனக்கு நான் ஒரு வழக்கில் சிக்கினேன்னா என்னை வெளியே கொண்டு வரதுக்கு எந்த அளவுக்கு மெனக்கறீங்களோ அதே போல் நம்மளுடைய கட்சி தம்பிமார்கள், நம்மளுடைய பிள்ளைகள், அவன் நேற்று சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறாரு. அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். நேற்று இந்த கட்சியில் உறுப்பினரானவனாக இருந்தாலும் கூட அவனை விடுதலை ஆக்குவதற்காக, வழக்கிலிருந்து அவனை பிணையில் எடுப்பதற்காக எல்லா முயற்சியும் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை செய்யணும் அப்படின்னு சீமான் பேசுறது மாதிரி விஜய் பேசுவாரா? எனக்கே வருத்தமா இருக்கும். நன்மாரெல்லாம் எங்க இருந்தாலும் வருவான். இந்த விஜயராக இந்த வழக்கனை எதுக்கும் பேச மாட்டான். வழக்கனை முத்தோர அது அப்படி போட்டாங்க, அதை நீங்க வந்துருங்க, காலையில வந்துருங்கன்னு. இந்த வழக்கனை அவன் என்னை கூப்பிட்டுருவான். அப்படி அண்ணனுக்கு நிற்பது போல என் அன்பு உடன் பிறந்தார்கள் நம் கட்சி பிள்ளைகள். நேற்று கட்சியிலே சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்காக நிக்கணும். அதுதான் நாம் தமிழர் கட்சியின் சட்டப்பாசனம். எனக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கு அப்படின்னு சீமானுக்கு மட்டும்தான் சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா உண்மைக்கே அவருக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்கு. மற்றவன் ஓட்டு ஃபுல்லாக பிச்சைக்காரன் தட்டு மாதிரி. இப்போ விசிகா சொல்ல முடியாது நான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. காரணம், விசிகா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வரதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுகவோட கூட்டணி. விசிகா நின்ன தொகுதியில் திமுக காரனும் தான் விசிகாவுக்கு ஓட்டு போட்டிருப்பான். அப்போ எல்லா வாக்குகளும் கலக்குது. அப்போ 10 கட்சி கூட்டணினா 10 கட்சியினுடைய ஓட்டும் அவங்க ஓட்டில் கலந்துருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு அப்படி கிடையாது. தூய்மையானது, தனித்து நின்று தன்னுடைய செல்வாக்கை துணிச்சலாக நிரூபித்த ஒரே அரசியல் கட்சி தலைவர்னா அது சீமான் மட்டும்தான். எந்த தலைவனுக்கு இங்க ஓட்டு இருக்கு? நான் சொல்லுவேன், எனக்கு இருக்கு, என் கொள்கைக்கு இருக்கு. எனக்கு விழுந்த ஓட்டு 1 ரூபா பணம் வாங்காம என் சொந்தங்கள், என் நோக்கத்திற்கு, என் கொள்கைக்கு போட்ட ஓட்டு. உங்களுக்கு எவருக்காவது ஓட்டுக்கா? காந்திக்கு தான் ஓட்டுருக்கு. நீங்க கொடுக்குற 1000 2000 அந்த படத்துல ரூபாயில இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டு. இங்க யாருக்கு ஓட்டு? வெக்கம் இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க. தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானமுள்ள வீர ஆண்மகன் என்னை வென்று காட்டுற ஒருத்தன் கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டி காட்டு பார்ப்போம்.
அவர் மட்டும்தான் சொல்லிக்கலாம் 8% வாக்கு எனக்கு இருக்குன்னு. மற்ற எந்த கட்சியுமே எனக்கு இத்தனை வாக்கு சதவீதம்னு அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. தற்போது மீண்டும் தனித்து கிளம்புறங்கிறாரு. இது பெரிய எதிர்பார்ப்பை தமிழ்நாடு முழுக்கும் ஏற்படுத்தியிருக்குது. சமீபத்தில் கூட சோஷியல் மீடியாவில் பருத்தி வீரன் டயலாக் ஒன்று அண்ணன் சீமான் பேசுகிற மாதிரி ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. கையை விடுங்கண்ணே, கையை விடுங்க. என்ன பண்ண போறேன்? கூட்டணிக்கு வான்னு கூப்பிட்டு எந்த கட்சி கூட சேராம 10 வருஷமா தனிச்சுதான் நின்னுக்கிட்டு இருக்கிறேன். இப்பயும் நான் தனிச்சுதான் நிக்க போறேன். டிஎம்கே 1000 தந்துச்சு, ஏடிஎம்கே 2000 தரான். அதனால நான் அவங்களுக்கு தான் ஓட்ட நொட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது அவங்களை ஆட்சியில உட்கார வச்சுன்னு வச்சுக்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் கத்தி கத்தி செத்தாலும் பரவாயில்ல, நான் தனிச்சுதான் நிப்பேன். வேடிக்கை பாக்குற கொத்தடிமைங்களா காதல விழுந்துச்சா? குறுக்க எவன்டா டீ வச்சுட்டு இருக்கிறவன்? பிப்ரவரி 14ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி ஒரு ஊடகத்தை தொடங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தொலைக்காட்சி ஊடகம் தான் இல்லை, சரி வலையொலியிலேயாவது 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் தொடர்ந்து ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை கொண்ட ஒரு வலை தொலைக்காட்சியை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு அற்புதமான முறையில் யோசித்து எங்கள் தேசம் அப்படிங்கிற ஒரு வலை தொலைக்காட்சியை தொடங்க இருக்கிறாங்க. இனிமேல் நாம் தமிழர் கட்சியினுடைய ஊடகமாக அது இருக்க போகுது. அந்த ஊடகத்தில் தான் அண்ணன் சீமானுடைய பரப்புரை காணொளிகள், அதுபோக நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வுகள், மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் இருக்கும். 24 மணி நேரமே மற்ற டிவி சேனல் மாதிரி இது ஓடிக்கிட்டே இருக்கும். பல்வேறு நிகழ்ச்சிகள் வரும்னு அண்ணன் சீமான் சொல்லியிருக்கிறாரு. பிப்ரவரி 14ஆம் தேதி தொடங்கக்கூடிய அந்த தொலைக்காட்சிக்கு நாம் அனைவரும் நம்முடைய ஆதரவை வழங்குவோம். எங்கள் தேசம்ங்கிற ஒரு வலையொலி தொலைக்காட்சி அது 14ஆம் தேதி தொடங்குறதா இருக்கு. எப்படி இந்த தொலைக்காட்சி இருக்குது பாருங்க, அதே மாதிரி வலையொலியிலே வருது. காலையில் செய்தி படிக்கும், ஆங்கில செய்தியும் படிக்கும், அது பட்டிமன்றம் நடத்தும், பாட்டு மன்றம் நடத்தும், மழலையர் தமிழ் மன்றம் நடத்தும், எல்லாம் நடக்கும். திரைப்படத்தை கூட விமர்சிக்கும். இதுவும் படம் எடுக்கும், சின்ன சின்ன படங்களை எடுத்து போடும், குறுந்தொடர் எடுக்கும், எல்லாம் எடுக்கும். ஒரு தொலைக்காட்சி எப்படி தரமா இருக்குன்னு நினைப்பீங்களோ அப்படி அது உலக தமிழர்களின் வலை தொலைக்காட்சி, மான தமிழர்களின் மனசாட்சி. கட்சியுடைய எல்லா நிகழ்வுகளும் அதுல வரணும், அதுலதான் பார்க்கணும். சீமானண்ணா, சீமானண்ணா, இனி உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா, சீமானண்ணா, நாம் தமிழருக்கு போட போறோம் ஓட்டு. தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வாங்க, தமிழ்நாட்டையாள வைக்க போற நாங்க. சாதி மத ஊழல் இல்லா ஆட்சி, அதுதான் சீமானண்ணன் நாட்டையாளும் காட்சி. சீமானண்ணா, சீமானண்ணா, இனி உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா, சீமானண்ணா, நாம் தமிழருக்கு போட போறோம் ஓட்டு.